ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் படிக்கிறோமோ இல்லையோ நிறைய பேர் வீட்டில் பகவத்கீதை இருக்கும். அதே மாதிரி வயதானவர்கள் நிறைய பேர் பகவத்கீதையை திருப்பி திருப்பி பல வருஷமாக படிச்சுட்டு இருப்பாங்க. எதுக்கு டெய்லி இதை படிக்கிறாங்க அப்படின்னு சின்ன பசங்க கிண்டல் கூட பண்ணுவாங்க. எதுக்குன்னு இன்றைய குட்டி கதையில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பெரியவர் ஒருவர் எப்போது பார்த்தாலும் தன்னுடைய வீட்டு வாசலில் அமர்ந்தபடி கீதையை படித்து கொண்டே இருப்பார். சிறுவன் ஒருவன் பல நாட்களாக இதனை கவனித்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவரிடம் வந்து கேட்டான், தாத்தா, எப்போ பார்த்தாலும் இந்த புத்தகத்தையே படிச்சுட்டு இருக்கீங்களே, இதை எத்தனை நாளாக படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். பெரியவர் சொன்னார், ஒரு 50-55 வருஷமாக படிக்கிறேன்டா கண்ணா அப்படின்னு. அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்குமே, அப்புறம் ஏன் இன்னும் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, எனக்கு ஒரு உதவி செய்கிறியா, அப்புறம் நான் உனக்கு இதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு. சிறுவன் உடனே கேட்டான், என்ன உதவி தாத்தா செய்யணும் அப்படின்னு கேட்குறான். பெரியவர் வந்து ஒன்றும் பேசாமல் பக்கத்தில் இருந்த ஒரு மூங்கில் கூடையை எடுத்தார். அதில் அடுப்பு கறி இருந்தது. அதை ஒரு மூலையில் கொட்டினார். பல நாட்களாக கரியை சுமந்து சுமந்து அந்த கூடையின் உட்புறம் கருப்பாக மாறியிருந்தது. பெரியவர் சொன்னார், தம்பி, அதோ இருக்கிற பைப்பில் போயிட்டு இந்த கூடையில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வரியா அப்படின்னு. சிறுவனுக்கு ஒரே சிரிப்பு வந்துடுச்சு. இருந்தாலும் பெரியவர் சொல்கிறாரே, போய் தண்ணி நிரப்பிட்டு வரலாம் அப்படின்னு அந்த கூடையை கொண்டு போயிட்டு தண்ணி நிரப்புறதுக்கு போகிறான். அவன் வந்து சேர்றதுக்குள்ளே எல்லா தண்ணியும் கீழே ஒழுவி போயிடுது. பெரியவர் சொல்கிறார், இன்னும் ஒரு வாட்டி போய் செய்ப்பா அப்படின்றார். மறுபடியும் போகிறான். அந்த மூங்கில் கூடையில் தண்ணீரை பிடிக்கிறான். மறுபடியும் அவன் கொண்டு வரத்துக்குள்ளே எல்லா தண்ணியும் அந்த ஓட்ட மூங்கில் வழியாகவே வழிஞ்சிடுது. மறுபடியும் வரான். பெரியவர் கேட்குறாரு, தாத்தாவுக்காக இன்னும் ஒரே ஒரு தடவை போய் செய்ப்பா அப்படின்றார். சிறுவன் ஒரு முடிவுக்கு வந்தான். இம்முறை மட்டும் அவர் சொல்கிறபடி செய்துவிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடணும். அவர் எந்த புத்தகத்தை படித்தா நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டே கோவமாக போகிறான். தண்ணி பிடிக்கிறான். வழக்கம் போலவே எல்லா தண்ணீரும் தரையில் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. தாத்தா, இந்தாங்க உங்கள் கூட, இதில் தண்ணி நிற்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதுக்கு என்னை இந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்னு கேட்குறான். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இதில் தண்ணி நிற்காதுன்னு எனக்கு தெரியும்ப்பா. நீ முதல்ல தண்ணீர் பிடிக்க போகும்போது இதனுடைய உட்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சிறுவன் சொன்னால், ரொம்ப அழுக்கு பிடிச்சதா கருப்பாக இருந்துச்சு தாத்தா அப்படின்னு. இப்போ பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணீர் பட்டு பட்டு கூடையின் உட்புறம் சுத்தமாக இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்கிறான். பெரியவர் சொன்னார், தம்பி, நீ கேட்ட கேள்விக்கும் பதில் இதுதான். எத்தனை முறை தண்ணீர் பிடிச்சாலும் மூங்கில் கூடை நிரம்பவே இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் கூடை சுத்தமாயிடுச்சு. அது போலதான் எத்தனை முறை படித்தாலும் முழு கீதையை மனப்பாடம் ஆயிடும்னு சொல்ல முடியாது. ஆனால் படிக்கிற ஒவ்வொரு முறையும் உள்ளுக்குள்ளே இருக்கும் அழுக்கும் கரையும் சுத்தமாகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு அந்த தாத்தா அந்த சிறுவனுக்கு பதில் கொடுத்தார். ஏனெனில் பகவத்கீதையில் இல்லாத விஷயங்களே இல்லை என கூற முடியும். காரணம், பகவத்கீதை எல்லா வேதாந்தங்களின் சாரம். பகவத்கீதை படித்து உணர்ந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதை திரும்ப திரும்ப படித்து ருசித்து கொண்டே தான் இருப்பார்கள். நான் ஏன் துன்பப்படுகிறேன், எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, மறுபிறவி அடையாமல் இருக்க என்ன வழி, ஆன்மீக ராஜ்யம் எங்கே உள்ளது, ஆன்மீக ராஜ்யத்தை அடையும் வழிமுறை என்ன, கடவுள் யார், அவரின் சிறப்புகள் என்னென்ன, இந்த ஜட உலகம் எப்படிப்பட்டது, தேவர்கள் யார், தேவர்களின் உலகம் எங்கே உள்ளது, இப்படி கூறிக்கொண்டே போகலாம். அந்த சிறுவனுக்குள்ளே என்னென்னவோ செய்தது. மேற்கூறியவைகளை அறிந்து கொள்ளும் ஆவலில் பகவத்கீதை வாங்கி படித்து தனது வாழ்வில் ஆனந்தமாக வாழ்ந்தான். நூல் பல படி, நல்ல நூலை படி, நல்ல நூலை தேடி படி, படி படி பகவத்கீதையை படி, படிப்படியாய் உன் பிறவி பிணி நீங்கி பிறவா பேற்றை அடைவாய் திண்ணம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி. வாழ்க வளமுடன்.